சுந்தர் சி சாரை வேணாம்னு சொன்னதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கமல் சாரே ரஜினியை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரோ. இன்னைக்கு புஷ்பா 1000 கோடி போயிருச்சு, ட்ரிபிள் ஆர் 1000 கோடி போயிருச்சு, சலார் 1000 கோடி போகுது, லியோ 1000 கோடி போயிருச்சுன்னு நியூஸ் தவறுதலாக பரவிக்கிட்டு வந்துச்சு. கூலி படத்தினுடைய சர்க்கிளுக்கு பின்னால் ரஜினி சாரே வந்து லோகேஷ் சாரை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் சேனலில் வரக்கூடிய வடை பேச்சு. இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் பேசக்கூடிய சினிமா செய்திகள், உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்வு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உயர்தர உச்சக்கட்டம், உயர்தர சைவ உணவகம். இன்றைக்கி என்னென்னா, முதல்ல நம்ம எப்பவும் சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்போம். சூடா சுண்டல், நான் தேவக்கோட்டை மெண்டல். ஆமாம், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். நான் இப்போ வந்து நம்ம வலைதளங்கள்லேருந்து சவுண்ட்ஸ் எல்லா சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாரும் கமல் சார் இருக்காங்கல்ல, ஏன் இணைந்து படம் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து டேரக்டர் வந்து பின்தங்கி போயிட்டே இருக்காங்க. முடியாது. இது வந்து டேரக்டர் தான் பின்தங்கி போகிறாங்களா, இல்லை ரஜினி சார் தான் வேணாங்கிறாரா, இல்லை ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய கமல் சார் தான் வேணாங்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு நான் கொடுக்குறேன். ரிலையபிள் சோர்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வந்த தகவல் படி வேணான்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் அப்படின்னு தோணுது. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சுந்தர் சி சார் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கலகலப்பு மாதிரி ஒரு படங்கள் இருக்கக்கூடிய ஒரு அதீதமான ஒரு டேரக்டர் இல்லையா. உண்மை. அவரை வந்து வெளியேற்றணுங்கிற அவசியம் வந்து ரஜினி சார் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் வந்து பக்கா ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். ஆனால் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல் கிடையாது. அதனால் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இவர் எடுத்தால் அந்த டைமில் அது போகுமா அப்படின்னு அவர் வந்து 2075 யோசிக்கக்கூடியார். ஆமாம், 75. அவர் ஃபியூச்சர் யோசிக்கிறதுல வந்து நம்ம கமல் சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு அற்புதமாக இது பண்ணுவார் இல்லையா. அதனால் ஸோ அவர் தான் வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் வேணான்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாமல் வந்த தகவல். சுந்தர் சி சாரை வேணான்னு சொன்னதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கமல் சாரே ரஜினியை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படின்ட்டு. ஏன்னா கமல் சாரே சொல்லியிருக்கிறாரு ரஜினி சார்கிட்ட, நீங்கள் வந்து ஹேராம் படம், ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிக்கிறேன், ஹேராம் படம் இது அதுன்னு இவர் எடுத்த படங்களாக சொல்லியிருப்பார் போல. ரஜினி சார் கேட்டிருக்காரு, அதுக்கு இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க கமல் அப்படின்னு இன்டெரக்டாக ரஜினி சார் கேட்டிருக்காரு, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ நீங்கள் என்னை வச்சு எடுக்க பார்க்குறீங்களா, உங்கள் படங்கள் நான் அடிக்க முடியாது, நீங்கள் 2075க்கு எடுப்பீங்க, பட் என்னுடைய ஆடியன்ஸுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொன்ன மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜினி சாரே வந்து தனியாக ஒரு படம் நடிக்க போகிறா, அதுக்கு ராஜ்கமல் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவன் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறது அடுத்த படம் தான். இல்லை நீங்கள் என்ன புரியல, இப்போ சுந்தர் சார் பண்ண வேண்டியது இந்த படம் தான். நீங்கள் சொல்ல ஒரு படம் தான் முதல்ல வந்தது. சேர்ந்து நடிக்கிற படத்தை பற்றி இப்போ யாருமே பேசலை. ஒரு நாள் நீங்கள் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ட்ராப் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் அப்படி ரிலேபிள் சோர்ஸ் மூலமாக ரிலேபிள் சோர்ஸ் இந்த சோர்ஸ் அது ஓப்பனாக சொல்கிறாங்க. ரஜினி சார் கமல் சார் நடிக்கிற படம் அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ரஜினி தலைவர் 173 தான் ட்ராப் ஆனது. அது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். ரஜினி சார் சிங்கிள் ஹீரோ நடிக்கிறது, கமல் சார் ப்ரொடக்ஷன். அப்போ வந்து இணையதளத்திலே வந்துருச்சு. இணையதளத்தில் வந்து போய் பேசிட்டு இருந்தீங்களா, ஊருக்கே போயிட்டாப்ல. நான் பாருங்க, ரிலேபிள் சோர்ஸ் மூலமாக பல செய்திகளை சினிமா செய்தியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டு சமூக வலைதளங்களை வர்றதை பார்க்க தான் நீங்கள் ஏன் பேச்சு கேளுங்கிறேன். நான் சுந்தர் சி சார் படம் வந்து ரஜினி சார் தனியாக அடிக்கிற படம். அந்த படம் ஏன் ட்ராப் ஆச்சுன்னு உண்மை. இது வந்து 100% வந்து உண்மை. இது வந்து எந்த சோர்ஸில் வேணால் யார்கிட்ட வேணா. சரி, ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் வந்து ஏன் ட்ராப் ஆச்சு? அது ட்ராப்பே ஆகலை, நம்ம அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஆமாம், அது என்ன டேரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. யார் டேரக்டர் எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து லோகேஷ் கனகராஜ் சார் வந்து உங்க கூட பேசுறது இல்லை சரியா? அவர் இப்போ யார்ட்டையுமே பேசுறது இல்லை, ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அட ஏங்க காலையில இல்லைங்க, அவர் மௌன விரதம் இருக்காரு. இல்லை மௌன விரதமும் இல்லை, இந்த விரதமும் அவர் இல்லை. ஆக்சுவலாக கூலி படத்தினுடைய சர்க்கிளுக்கு பின்னால் ரஜினி சாரே வந்து லோகேஷ் சாரை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். அவர் வந்து இப்போ இதுல வந்து கமல் சாரையும் ரஜினி சாரையும் வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய பரவிட்டு. அதை நான் டேரக்டாவே தெரியுமா போன தடவை நீங்க சொன்னீங்கன்னா, அது இப்போ லேபிள் சோர்ஸ் மூலம் நான் எடுத்துட்டு வந்ததை நான் சொல்லணும்ல. நான் இதை வந்து கமல் சார்ட்ட கேட்குறேன், உங்களை அன்ஃபாலோ பண்ணார். இல்லை, என்னுடைய ரசிகன் எனக்காக சட்டையை கிழித்து கொண்டு சண்டை போடக்கூடிய ஒரு ரசிகன் என்னை ஒருபோதும் பின்தொடர மறுக்க மாட்டான் என்று அவர் என்ன சொல்றாரு, கமல் சார் என்று சொல்றாரு. ஏன்னா அவரோட பணியில் மறுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனால் நான் இல்லை, லோகேஷ் கனகராஜ் சார் வந்து யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லையாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லையே பேசுறாரு அப்படின்னாரு.
இல்லை பேசுறதுல வேணா பாருங்கன்னு சொல்லி உடனே நான் லோகேஷ் சார் கால் பண்ணுறேன். என் காலை அவர் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அவர் எனக்கிட்டயே பேசுறதுக்கு யோசிக்கிறார் லோகேஷ் சார். இல்லை நான் வந்து இப்போ 100% உண்மை என்ன சொன்னா இது எனக்கு வந்து இல்லை நீங்கள் 100% உண்மைன்னு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அழுத்தி சொல்லும்போது நாங்கள் சொல்றது ஒரு 1% கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத அப்படிங்கிறத நீங்க வலியுறுத்துற இது மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க நீங்க வந்து நிறைய பொய் சொல்றீங்க, நீங்க வந்து சோர்ஸ்னு சொல்லிட்டு வாயில வந்து அடிச்சு தள்ளுறீங்க. நாங்கள் பொய் சொல்லல. உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்நீதிமன்றம், உச்சக்கட்டம், உயர்தர சைவ உயர்தர உண்ணாவிரதமா. சாரி விடுங்க. அப்போ வந்து என்னன்னா உண்மை அது என்னன்னா ஏன் டிராப் ஆச்சுன்னா சுந்தர்சி சார் போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் கமல் சார் தனியா கேட்டு வந்திருக்காரு. அவர் தனி சேர்ந்து நடிக்கிற படம்னா நல்லா கேட்பாரு, தனியா நடிக்கிற படம் தானே. அவர் கொஞ்சம் மாதிரி பொறாம வேற. சூப்பர் ஸ்டார் மேல 50 வருஷமா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, நம்ம 2வது இப்படி அது வந்து அது அவங்களுக்குள்ள உள்ளது. ஆண்டவருக்கு சூப்பர் ஸ்டார் மேல பொறாம கொஞ்சம் சின்ன பொறாம இருக்கு. அது இருக்கும். ஏன்னா விக்ரம் படம், பழைய விக்ரம் படம் இருக்குல்ல, அப்பவே நான் வந்து கமல் சாரோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நான் கமல் சாரோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். அப்ப சொல்றாரு விக்ரம் படம், பழைய விக்ரம் படம். என் வயசு 63. 63னா எப்படி எனக்கு புரியல. இருங்க நான் சொல்றேன். அப்ப நான் வந்து சும்மா சொன்னேங்க 63. எனக்கு வயசு 22 தான். நான் வந்து விக்ரம் படம் பிறந்திருக்க மாட்டேங்குது. நான் அதான் சொல்ல வரேன். என்னன்னா என்னுடைய அப்பா வந்து ஒரு தலைமை ப்ரொடியூசரா இருந்தாரு. உங்க அப்பா இந்த மாதிரி வலைபேச்சம் பண்ணாரோ? பண்ணிருப்பாங்க. ஏன் என்ன எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? இல்ல சொல்லுங்க சொல்ல விடுங்களேன். நானும் பேசணும்ல. கண்டிப்பா. நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசினா எப்படி பேச முடியும்? அப்ப விக்ரம் படம் ஷூட்டிங்ல வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காரு, கமல் சார் உட்காந்துருக்காரு, பக்கத்துல நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். அப்ப சொல்றாரு, ரஜினி ஒரு படி மேலே போயிட்டே இருக்காரு, அவர் எப்படியாவது. அப்பவே அவர் கண்ணில் வந்து கமல் சார் கண்ணில் வந்து பொறாமையை வந்து அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த சிறு வயது சூழ்நிலையிலேயே கமல் சார் கண்ணில் பொறாமையை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், அதே சூழலில் விக்ரம் படம் போய்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் இந்த அத்திய குசுக்காவா நாலு மந்து சிந்தாவா பாட்டுலாம் படம் பரத்து இல்லை, அப்படி ஒரு படம் சூப்பர் ஸ்டார் நடிச்சார்ல, அந்த படத்தில் அந்த பாட்டு ஒரு இல்லை படம் அது ஒரு பாட்டு. அந்த படத்தில் வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு டைலாக் வந்து ரஜினி சார்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் இந்த பாருங்க சார், இந்த மாதிரி ஒரு டைலாக் சார் இதை நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறேன். சார் இதில் வந்து கமல் சாயர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கே அப்புறப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதே டைலாக் இதை வந்து நான் கமல் சார்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸ். ரொம்ப ஆனால் கமல் சார் இந்த டைலாக் பேச சொன்னது உங்கள் டைலாக் மாதிரி இருக்குது, அதனால் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பிரச்சனை இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நான் தான் வில்லனும் நான் தான் அப்படின்னு அந்த டைலாக் பேசி முடிச்சு. அது நான் எழுதின டைலாக் தான். அப்படியா? ஆமாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நான் எழுதின வந்து ரஜினி சாருக்கு தான் எழுதினேன், ஹீரோவும் நான் தான் வில்லனும் நான் தான் அப்படி பேச சொல்லி. ஆனால் அதை கமல் சார் வந்து அப்படியே வேற மாதிரி பண்ணாரு. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்குள்ள பொறாமை இருக்குங்கிறது அப்படிங்கிறது வந்து பொறாமையா போட்டி. அதான் சொல்லிட்டு திருப்பி பொறாமையா கேட்குறீங்க, இதுதான் கரெக்டாக வரணுங்கிறது. அப்போ என்னன்னா கதை கேட்டிருக்காரு சுந்தர் சார் வந்து இந்த காஞ்சமனைன்னு கதை சொன்னோமா, உண்மையாவே அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது காஞ்சமனையும் அரண்மனையும் சேர்த்து சுந்தர் சார் காஞ்சமணின்னு காஞ்சமனையும் பாடம் கேட்டீங்களாயா? அதாவது காஞ்சனாவையும் அரண்மனையும் சேர்த்து ரஜினி கமல் சார் வச்சு எடுக்கிற படத்துக்கு காஞ்சமணின்னு வைக்கலாம்னு இருந்தாங்க. இதுல வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அதை ஓகே சொல்லிட்டாப்ல, ஓகே காஞ்சமணி இந்த ஜென்ரேஷன் நல்லா போகும் எல்லாம் ஓகே சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிருக்காரு, சார் நீங்க வந்து பேயா நடிங்க. யார? ரஜினி சார். நீங்க பேயாவும் நான் உங்களை கொள்ள ஒரு ஹீரோவாகவும் நடிக்கிறேன் அப்படின்றது. யாரு? கமல் சார். சுந்தர்சி சாரே சொல்லியிருக்காரு. சுந்தர்சி சார் ஹீரோவா நடிக்கிறார். ஆமா, அது ரஜினி சார் பேயுமா? என்னங்க இடுப்புல லுங்கி நிக்க மாட்டேங்குது. அவர் நடிக்கலாங்க. இப்போ அரண்மனை பாரி படத்துக்கு வந்து சுந்தர்சி சார் கண்டிப்பாக நடிக்கலாம், ஏன்னா அது நம்ம விரும்பி பார்த்தா அது நல்லா இருந்துச்சு. பட் ரஜினி சார் வந்து பேயா நடிச்சு சுந்தர்சி சாரை வந்து அதை என்னங்க கடைசியா பார்த்தா ரஜினி சார் நீங்க பேயா நடி, அது எந்த பேய்னா நீங்க வந்து வேட்டையான செத்து போறீங்க முண்டம் இல்லாம நீங்க படம் ஃபுல்லா முண்டமாவே வரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ரஜினி சார் வந்து ஏத்துக்க இது எதுக்கு ரஜினி சார் நடிக்கணும்? ரஜினி சார் நடிக்க தேவையில்லையே. இதைத்தான் ரஜினி சார் கேட்டிருக்காரு. இது கமல் சார் சொல்லியிருக்காரு, சார் நீங்க வந்து ஒரு பாயா இருக்கலாம், ஆனா நீங்க பேயா இருக்கும்போது நடிச்சாதான் மத்தவங்களுக்கு பிடிக்கும். பாயா இருக்கலாம், நீங்க பேயா இருக்கும்போது நடிச்சாதான் மத்தவங்களுக்கு என்ன. நம்ம வந்து முண்டமாவும் இருக்கலாம் ஆனா தண்டமா இருக்க கூடாது. ரஜினி சார் கூப்பிட்டு கமல் சார் பேசியிருக்காரு. இதை கேட்டு ரஜினி சார் டென்ஷன் ஆகி சுந்தர் சார் ஃபோன் பண்ணி நீங்க படமே எடுக்க வேணா வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லுதா. இது அவருக்கு ஃபோன் அடிக்காம குஷ்பு மேம் ஃபோன் அடிச்சிருக்காரு. இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எந்த இளையதளத்திலையும் வரல, சமூக வலைதளங்களையும் வரல. இது மெசேஜ் பண்ணாங்க நீங்க, சார் என்ன சார் குஷ்பு மேம் கூட சொன்னாங்களா? அவங்க அடிக்கடி பேசுவேன் நாங்க கட்சி ரீதியாவா? அது நமக்கு பழக்கம் இருக்கு. நமக்கு அரசியல் பத்தி அரசியல் விமர்சனம் ஆலோசனை கேட்டுப்பாங்க, அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு. அரசியல் ஆலோசனையை வந்து உங்கள்ட்ட கேட்கறாங்களா? கேட்பாங்க, அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க. சென்ட்ரல்ல இருந்து கேட்கறாங்க. 50% உண்மை மாதிரி தெரியுது. தண்ணிக்குள்ள கல்ல போடுறது, சிறு கற்கள் எரிந்து விளையாடுவது வேற. தொத்தண்டி கல்ல தூக்கி தொப்புன்னு போட்டா மூஞ்சி நம்ம மூஞ்சில தெரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் இவரு சொல்றேன். அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஸோ நீங்க இதனால படத்தை டிராப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் படத்தை டிராப் பண்ணல, நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து விசால் சார் கூட படம் பண்றேன், அடுத்து கார்த்தி சார் கூட படம் பண்றோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரா? அரண்மனை தலைவரா? தலைவர் இல்ல சுந்தர்சி சார்.
அதானே அந்த தலை இல்லாத முண்டமா நடிக்கிறதா சொல்றீங்களே, அது வந்து இந்த காஷ்மோரான்னு ஒரு படத்துல கார்த்தி சார் பண்ணிட்டாப்ல. அதுல வந்து ஒரு சின்ன படம் படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி படம் ஃபுல்லா அது படம் ஃபுல்லாவே அவர் அப்படித்தான் இருப்பாரு, முண்டமா தான் இருப்பாரு. மண்டையை தனியா வரும், மண்டையை வராது, வாய்ஸ் மட்டும் தான் வரும். ரஜினி சார் வாய்ஸ் மட்டும் தான் வாய்ஸ் மட்டும் தத்தா முக்கத்தக்க அது அவ எப்படி எப்படி காலத்துக்குள்ள குடல் வழியா இருந்து கழுத்துக்குள்ள இந்த ஹாலிவுட் படத்துல தபக்குன்னு வெளியே வந்து பேசிட்டு 2 இப்போ இது இன்னொரு சோர்ஸ் பண்ணினா அடுத்த டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 173 டியூட் எடுத்த கீர்த்திஸ்வரன், நம்ம போன தடவை சொன்ன கீர்த்திஸ்வரன் தான் பண்ண போறதா. டியூட் படம் எடுத்த கீர்த்திஸ்வரன் தான் படம் எடுக்க போறாரு. பட் எந்த அளவுக்கு யார் முன்னாடி யார் வச்சிருக்க மாதிரி எடுக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. ஆமா, அது வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து டியூடு படமே வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் பயங்கரமான வசூல் ரீதியாக ஹிட் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து இந்த ரீதியாக அது என்ன ரீதியாது விமர்சன ரீதியாக வந்து சறுக்கிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. என்ன இப்படி ஒரு சமூக சீர்கேடு சமூக இது வந்து சீரழிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது நான் வந்து கீர்த்திஸ்வரன் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு. சார் வடைபேச்சில் இதை நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கன்னு சொல்லி கீர்த்திஸ்வரன் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இது வந்து எல்லாரும் படமாக பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுங்கள் சார். அதனால நான் எனக்கு என்னமோ உங்க போனை திருடுனா ஒத்துமொத்த சினிமாவையும் திருடின மாதிரி போல. கண்டிப்பா என்னுடைய போன் வந்து ஒரு சிறிய சினிமா போனை திருடல சார், எங்க ஞானத்தை திருட முடியாது. ஆமா, அங்க இருக்க ஸ்டோரா இருக்கு என்ன நம்பர்லாம் சமூக சத்தம் இல்லாம எனக்கு நியூஸ் வரும். ஒரு சத்தம் ஒரு சின்ன சத்தம் கேட்கல. எல்லா டைரக்டரும் ஃபோன் பண்றாங்க உங்களுக்கு, எல்லா ஆக்டரும் ஃபோன் பண்றாங்க, ஆளாளுக்கு ஃபோன் பண்றாங்க. அதான் சொல்றேன், அத்தனை பேர் கான்டாக்ட் உங்ககிட்ட இருக்கு, அத்தனை பேர் கான்டாக்ட் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரெல்லாம் வந்து இவங்க அப்பா வந்து எனக்கு அப்பே அந்த ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஃப்ரெண்டா அப்பா இருந்தாரு. அப்ப இவங்க அப்பா இல்லையா, எங்க அப்பா இங்க டிரைவரா இருந்தாரு. அப்ப எங்க அப்பா இங்க டிரைவரா இருந்தாரு. சௌத்ரி சார் இல்லையா பொளந்து விட்டாப்லையா? அப்பா கிடையாது, வேற யார் அப்பா இல்ல சினிமால தானே இருந்தாரு. எங்க அப்பா சினிமாக்கு போவாரு இல்லையா. அதாவது இவருடைய அப்பா டிரைவரா இருந்தது வந்து யாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கே. ரவிக்குமார் சார் இருக்காரு. இங்க ஒரு பாய்க்கு இருந்தாப்ல. எங்க அப்பா சினிமா பக்கத்துலாம் போனதே கிடையாது, போனதுல. அது மாதிரிதான் இப்ப என்னைய வந்து நீங்க மத்தவனை விட்டுருங்க, நம்மளோட விஷயத்த சொல்லுவோம். நான் வந்து 1975 இருந்தே நான் வந்து பாலச்சந்தர் சார்ல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். இல்ல அப்படி இல்லைன்னு யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க அப்படித்தானே? இல்ல சரி, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுல இன்னொரு பிரச்சனை, ஒரு வலுவான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ரஜினி சார் கமல் சார் இணைந்து நடிக்கிறத வந்து இன்னைக்கு பெருமளவு தமிழ் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு புஷ்பா 1000 கோடி போயிடுச்சு, RRR 1000 கோடி போயிடுச்சு, சலார் 1000 கோடி போகுது, லியோ 1000 கோடி போயிருச்சுன்னு நியூஸ் தவறுதலா பரவிக்கிட்டு வந்துச்சு. திருப்பி அதையே அடிக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அது மாதிரி கூலி 1000 கோடி வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க மனசுல ஒரு செருப்படி விழுந்துச்சு. ஸோ அந்த படங்கள்லாம் சறுக்க என்ன ஆகுதுன்னா, சரி இவங்க 2 தலைவரும் ஆண்டவன் நடிக்கக்கூடிய படம் வந்து கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிச்சிருங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா நம்மளை தாண்டி அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாலிவுட், சாலிவுட், சூலிவுட் எல்லா விட்டுமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி தாண்டிச்சு. பிகைண்ட் விட்டு ராஜமௌலி சார் பண்றாரு, அதை சொல்லுங்க. அது அடுத்து இருக்கு. அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர் சின்ன வயசுல வந்தவாசி. ஸோ என்னன்னா, இன்னைக்கு வலைபேச்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கமல் சார் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இதுக்கே நான் வந்து இப்போ இது வலைபேச்சு முடிச்ச உடனே நான் நேராக கமல் சார் வீட்டுக்கு தான் என்னதான் முடிவில் இருக்கே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய, அதாவது நெட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்களா, நெட்டிசன்ஸ் பதிவிடக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? நான் கண்டிப்பாக கேட்பேன், கமல் சார்ட்ட கேட்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு க்ளோஸ். நான் என்ன கேட்க போகிறேன்னா, இப்போ நான் இந்த வலைபேச்சு இது பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்போதே ரஜினி சாருக்கு கால் பண்ணேன். சார் நான் வலைபேச்சு முடிச்சுட்டு நேராக கமல் சார் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து 2 பேரையும் வச்சு நான் பேசுகிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கும்போது நம்ம 3வது ஒரு ஆளாக இருந்து ஒரு உந்துதல், ஒரு எந்தூஸ்டியாஸ்டிக் பண்ணோம்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நடிக்கிற முறை ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஒரு கரெக்டான டேரக்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல டேரக்டராக சூஸ் பண்ணுங்க. இல்லை டேரக்டரை சொல்லணுமா, இல்லை நானே கூட உங்கள் 2 பேரையும் வச்சு படம் தயாரிக்கிறேன், நம்ம லைக்காவையோ நம்ம மைக்காவையோ ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க, நான் தயாரிக்கிறேன். அவன் தான் ராஜகுமார் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ லைக்காட்ட போகணும். அவர் ஒருவேளை ரஜினி சார் வந்து நட்பு ரீதியாக வந்து அவர் தவற நினைச்சக்கூடாது, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். பட் அதற்கான அமௌண்ட் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். நம்மள்ட்ட இருக்குல்ல 1000 கோடி, இல்லை அவர் ஏன்ட்டு உங்கள்கிட்ட இல்லை ஏன்ட்டு இருக்கு. அப்போ கமல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் கூட தனியாக கூப்பிட்டே பேசிடுவேன். நான் கமல் சார் உங்களுக்கு காசு இல்லைன்னா சொல்லுங்கள், உங்களால் 300 கோடி பண்ண முடியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் 400 crores போடுறேன், போட்டு நம்ம 1500 crores எடுத்துக்கிட்டு 70-50 பிரிச்சுக்கணும்னு நான் சொல்கிற ரெடியாக இருக்கேன். ஸோ இதை நிறுத்தி போடாதீங்க. நம்ம சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி இருக்கும்போது இதை தள்ளி போடுறது நல்லா இல்லை. ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் அவளாக எதிர்பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் 2 பேர் நடிக்கிறோம்னு சொல்லி ஒரு எந்தூஸ்டியாஸ்டிக்கை கிளப்பி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இப்போ
வடை பேச்சில் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே ரஜினி சார் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அது ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நீங்கள் 2 நடிக்கிற படம் வந்து ரஜினி சாருக்கு வந்து 80 வயசு ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு அவர் நடிப்பார். ஆமாம். அதே ஆனா கடைசி அப்பாவும் நடிப்பாரு, தவிர்க்கவே முடியாது, அவர் தவிர்க்க முடியாத ஒரு மனிதன். ஆமாம், அது நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய கிடைச்ச சொத்துன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவரையும் தலைவரையும் நான் என்றைக்குமே சொல்லுவேன். அதை நான் டேரெக்டாக அவங்கள்ட்டே சொல்லுவேன். இப்படி புகழாதீங்க அப்படிம்பாங்க. நான் எப்பவுமே சொல்லிடுறது, உண்மையை வந்து உறக்க சொல்லணும். அவங்களுமே அதே மாதிரி சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால சமூக வலைதளங்களில் இந்த வடைபேச்சு மூலமாக நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறீங்க, நிறைய பேர் தப்பாக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய சொல்லிட்டோம். எதனால் வந்து ரஜினி சார் படம் வந்து தள்ளி போடுறாரு, கமல் சாரே எடுத்துருவாரோங்கிற பயமாக அவருக்கு இருக்குது ரஜினி சாருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் தள்ளி போடுறாரு. நீ கமல் சாருக்கு என்ன பயம் இருக்குன்னா, அதே மாதிரி காசு போடுறதுக்கு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு போடக்கூடிய அளவுக்கு காசு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம தீர்த்து வைப்போம். இப்போதைக்கு இன்றைக்கி இந்த வடைபேச்சை முடிச்சு வைப்போம். கடைசியாக அவங்க சொல்லணும், அதான் சொல்லுங்கள். அதை என்ன சொல்லுவேன்? நன்றி, வணக்கம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.